குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து குழந்தைய காட்ட விளம்பரத்துக்காக கண்டிப்பாக இதை காட்டவே இல்லை. எதற்கு இதை காட்டுறேன்னா, நாங்கள் இந்த ஜென்ரேஷன் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். எங்கள் இதில் வந்து விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா தெரியும், எங்களுக்கு தெரியும். அவங்க விட்டு தாடியில் உள்ள எல்லாமே வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. சிஸ்டமே டோட்டலாக மாறிடுச்சு. திருப்பி நாங்களும் அதே மாதிரி இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நானும் படித்தேன். நான் ஒரு ஐடியில் இருக்கிற வேலை செய்கிறேன். இவர் அண்ணன், இவர் எங்கள் அண்ணன், இவர் இன்னொரு அண்ணன். நான் ஏன் குடும்பத்தோடு வந்தேன்னா இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் நிரூபிக்கணும். எங்களுக்கு தெரியணும். திருப்பி இங்கே வளர நாங்கள் சொல்லி காட்டுவோம். இதை காட்டுவோம் இங்கே எதுக்கு நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம்னு. இப்போ நம்ம சிஎம் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா 2 நாளில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துடும், இங்கே உள்ள கூட்டம்லாம் கலைஞ்சு போங்கப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதை அவர் வந்து தடையை நீக்கிட்டோம், நாங்கள் உடனே கலைஞ்சு போகிறோம். அவ்வளோதான். எங்கன்னா வலிப்பா இங்கே வந்து வெயிலில் எங்கே செத்துனுக்கிறதுக்கு அவர் உடனே நீக்கிட்ட நாங்கள் உடனே கலைஞ்சு போகிறோம். அவ்வளோதான். எல்லாரோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்னென்னா, வி வாண்டட் டு பிரிங் ஜல்லிக்கட்டு ஆன் ப்ளே. மோரோவர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் இப்போதைக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும்னு. பட் எங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, அவசர சட்டம் வேண்டாம். அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஃபார் தமிழ்நாடு வரைக்குமாவது டெல் தெம் டு பேன் பீட்டா ஸோ தட் தே டோன்ட் கம். நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும்னு தே டோன்ட் ஹேவ் டு டெல் அஸ். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வந்து ஒரு நடு நைட்டில் உங்களால் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியும். முதலமைச்சர் இறந்த உடனே நடு நைட்டில் போயிட்டு அவங்களால பதவி ஏற்றுக்க முடியும். இதுக்கு மட்டும் 2 நாள் தேவை. ஏன்னா 2 வருஷமாக கோர்ட்டில் நடந்துட்டு இருக்க கேஸ். இப்போ மட்டும் இன்னும் 2 நாள் எதுக்கு கேட்குறாங்க சார்? 2 நாள்லன்னா அதாவது உறுதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் செய்கிறோம், அந்த இதுவே வேணாம். எங்களுக்கு வந்து உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் இங்கிருந்து போயிடுறோம். அதாவது இது சொன்ன டேட்டு சொன்ன தேதி நடக்கும். ஆமாம், நடக்கணும். இந்த டேட்டில் சொன்னாங்கன்னா அந்த டேட்டில் 22 நடக்குதுன்னா 22 நடக்கணும். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு இப்படி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுவே போதுமானதா இல்லை இன்னும் எந்த மாதிரி போராட்டங்கள் நம்ம ஈடுபடணும்? இது வந்து ஒரு முதல் கட்டம் தான். இது வந்து சரியாக வரல, அப்படி அவங்களுக்கு அந்த இதை கேட்டு அவங்களால செயல்படுத்த முடியும்னா மக்கள் வேறு விதத்தில் போராட்டம் பண்ணணும். இது இருக்கிறதுலே ஒரு பெரிய சக்ஸஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. இல்லை, இது பத்தாது. இது இன்னும் வீட்டில் உட்காந்து டிவி சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க இறங்கி வாங்க. இப்போ வரைக்கும் 5 லட்சம் 6 லட்சம் பேர் தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட இங்கே வந்து ஃபுல் ஆகிடும். இது கண்டிப்பாக நார்த்தில் அவங்களுக்கு தெரியும். அது தெரிய வைக்கணும். அது நம்மளோட கடமை. தமிழன் எங்கே இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் ஒன்று சேருவான். நாங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்துலேருந்தும் பாகுபாடு பட்டிருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பிரச்சனைனா தமிழன் எல்லாருமே கொந்தளிச்சு எழுந்து வருவாங்கிறதுக்கு இது இவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். காட்சிப்படுத்தப்படலேருந்து எடுக்கணும். சிம்பிள், முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ போராட்டமே தேவை கிடையாது. வீட்டு காலை எங்கெங்க காட்டில் இருக்குது? நான் பார்த்தது இல்லைங்க. ஏங்க சரி, காலை காட்டில் இருக்குன்னா வண்டலூர் ஜூரில் பூங்கால வச்சிருங்கப்பா காளையை. இது வந்து வெறும் அடையாளம் மட்டும் இல்லை, ஒரு விவசாயியின் வாழ்வாதாரம். யார் சொன்னால் காளைங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோன்னு போய் கிராமத்தில் பாருங்கள். எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டில் காளமாடு இருக்குது, பசுமாடு இருக்குது. நாங்கள் அதை பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்குறோம். பிள்ளைக்கு இருக்காத மரியாதை கூட அங்கே வீட்டில் பசுமாடுக்கும் காளமாடுக்கும் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி எங்களுக்கு பன்னிப்பால் கொடுத்து என்ன தான் பண்ண போகிறீங்க? A2 மில்க் தான் பெஸ்ட்டு. A1 மில்க் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நடந்த மாதிரி பெண்களும் இதில் வந்து போராடிட்டு இருக்காங்க. நைட் இரவும் பகலுமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட கிடையாது. இது வந்து ஒரு போலீஸ் கூட இங்கே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸே இல்லாமல் தன்னிச்சையாக நம்மளை கட்டுப்படுத்த முடியும்னா இதுக்கு மேலே வந்து உதாரணம் வந்து உலகத்துக்கே கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே நைட்டு கூட பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாச்சும் கேள்விப்பட்டீங்களா? இல்லை அந்த ஒரு உரிமை நம்ம கிட்ட இருக்க. அந்த ஒரு பெருமை இருக்குது, தமிழ் என்ற பெருமை. பட் எங்களுக்கு வெளியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. எங்கள் யங்ஸ்டர்ஸ் மட்டுமே போதும். We don't want support. We just want justice. அவ்வளோதான். யாரும் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அரசியல்வாதிகளும் சரி, நடிகர்களும் சரி, என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? சப்போர்ட்டாக நீங்கள் நேராக போய் அங்கே பேசுங்க. ஏன் யார்கிட்டயும் காசு கிடையாதா? ஒரு ஃப்ளைட் பிடிச்சி நேராக போய் பேசுங்க. இங்கேருந்து லெட்டர் எழுதுவாங்களா, ஃபோனில் பேசுவாங்களா, இங்கே போய் ரயில் மறியல் பண்ணுவாங்களா? ஓடாத ரயில் முன்னாடி போய் பக்கத்தை படுத்துக்கிறாங்க. அது தேவையில்லை. நீங்கள் நேராக போய் பேசுங்க. உங்களுக்கு வந்து பணம் டிமான்ஸ்ட்ரேஷன் நடந்தப்போ எல்லாரும் கை கோத்துட்டு பார்லிமெண்ட் முன்னாடி நின்றீங்கல்ல, அப்போ இதுக்காக ஏன் போக மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு இந்த நாடகம்லாம் தெரியும். எங்களுக்கு இனிமேட்டு நாங்கள் ஏமாறுறதா கிடையாது. We want justice. We want ஜல்லிக்கட்டு. எங்களோட ஃபார்மர்ஸ் யார்? பெண்கள் நம் கண்கள் என்று வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள். யாருக்குமே தெரியாது யங்ஸ்டர்ஸ் ஒரு பவர் என்னன்னு. இப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ் ஒரு பவர் என்னன்னு. சத்தியமாக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த போராட்டத்தை கலைச்சோன்னு நினச்சவங்களாம் இன்னும் 10 வருஷம் ஆனால் கூட ஜல்லிக்கட்டு நடக்காது. இப்போ இளைஞர் வந்து ஒரு நாள் இருந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் எப்படிலாம் கலைஞ்சிருவாங்க இருக்கேன்னு நினச்சாரு. ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன். இது வந்து டேரக்டாக மோடி பார்த்தாருன்னா ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன். அவர் இந்தியாவே இங்கே வந்து கூட்டு வந்தாலும், இந்தியா ஒட்டுமொத்தம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக குவிஞ்சு இருக்காங்க. சூப்பர்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கடைகள்லாம், வணிகர் சங்கம்லாம் கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்குதா இந்த போராட்டத்துக்கு? ஒரு நாள் நீங்கள் மூடினதுனால மட்டும் ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. நீங்கள் அந்த ஜெர்சி பசுவோட பாலை இனிமேட்டு நீங்கள் யாரும் குடிக்காதீங்க. நாட்டு மாட்டோட பாலை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.
விற்கக்கூடாது, பெப்சி கோக் விற்கக்கூடாது. பெப்சி கோக் இன்றைக்கி ஒரு நாள் இன்னும் 2 நாள் மட்டும் அவங்க வந்து பேன் பண்ணுறதால எதுவுமே சேவ் பண்ண முடியாது. பெப்சி கோக்கு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் பேன் பண்ணணும். நம்ம இந்தியாவில் இந்த ஜெர்சி பால் இருக்குதுங்களா, அதில் தான் சக்கரை வியாதி அதிகமாக வருது. அந்த சக்கரை வியாதிக்கு மருந்து மெடிசல் கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மெடிசல் வரான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஆண்டுக்கு எவ்வளோ கணக்கில் வந்து சம்பாதிக்கலாம். அது வேர்ல்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாக. அவன் வந்து இப்போ நம்ம காலை சீம்பால் குடிச்சு காலை பால் குடித்தானா அந்த காலை மாட்டுப்பால் வந்து சக்கரை வியாதியை தடுக்குது. அதே அந்த மெடிசனை அவனுக்கு குறைக்குது. அவன் வந்து வேர்ல்டு லெவலில் டவுன் ஆகிறான் மார்க்கெட்டிங்கில். எல்லாமே ஒரு லிங்காக இருக்கானுங்க. நீ என்ன பண்ணலாம், சக்கரை வியாதியை அவங்க அதிகப்பட்டினா தான் மெடிசன் வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கெட்ச் இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம இங்கே இளைஞர்கள் வந்து ஒரு ஆர்வம் இதில் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம். ஆனால் ஒரு வீடியோவாக என்ன தெரிய போது ஒற்றுமையாக தான் இருக்கணும். இங்கே அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். பிசிஐ அமௌண்ட் சொல்கிறாங்க, எக்ஸப்ஷன் செஞ்சு எடுக்கணும் காலமேடை. ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்து பேன் கோக் பேன் பெப்சின்ற ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் கம்பெனின்னு இல்லாமல் எந்த ப்ராடக்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இடையூறாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இது தொடக்கம் தான். இனிமேல் எல்லாத்தையும் மீட்டு காவேரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு எல்லா பிரச்சனையும் மீட்டெடுப்போங்க. நாங்கள் வந்து இது எல்லாத்துக்குமே போராடுவோங்க. எதுக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தலைவணுங்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல செய்வங்க மட்டும் தான் தேர்ந்தெடுப்போம். இல்லையா வெளியே போட நாயே சொல்லுவாங்க, நாங்கள் அடித்து சொல்லுவாங்க. நான் எங்க பேச்சில் இல்லை, எங்கள் ஓட்டில் சொல்லுவோம். அவன் சொல்கிறான் பொறுக்கின்னு சொல்கிறான் தமிழங்கள. சுப்பிரமணிய சாமி என்ன பண்ண, அவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? எல்லாம் ஆடி முடிஞ்ச இடத்துல கல்யாணத்துக்கு போடானா தாலி எடுத்துக்கிறானா, தாலியை கட்ட போகிறான். இவன் பொறுக்கின்றான் தமிழனை. இப்போ ஒரு கேரளத்தில் இருக்கிறாங்கன்னா அவனுக்கு பாதுகாப்பு தராங்க. அதே வந்து தமிழ் மீனவர் சுட்டுக் கொள்ளும் போது அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அடுத்ததுன்னா காவிரி பிரச்சனை எடுத்துக்கினா இதுலேயும் மத்திய அரசு நம்மளுக்கு எதிரியாக தான் இருக்குது. அதேமாரி முல்லை பெரியாறு, கிருஷ்ணா நதி நீர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறான் தீர்ப்பில். அதே போல் 1700 கோடி தூக்கி கர்நாடகாவுக்கு தரான் இந்த பாதிப்பு வறட்சி நிவாரணம்னு. ஆனால் நம்ம இங்கே வந்து அடிப்பட்டு செத்து சுண்ணாம்பா இருக்கிறோம். நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட அவன் தூக்கி தரல. எதுக்காக நம்ம இந்தியாவில் இணைந்திருக்கணும்? தேவையில்லைன்றான். எங்களுக்கு பிரித்து கொடுத்துரு, தனி நாடை பிரித்து கொடுத்துரு. நாங்கள் எங்களுக்கு சட்டம் ஏற்றிக்கிறோம், எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வருமானத்திலேயே நாங்கள் சுபீட்சமாக இருப்போம். இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து எங்களுக்கு வந்து எஜமான வேலை பார்க்கக்கூடாது. இனி வரப்போகிற பிரச்சனைகளை கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அடுத்து டிஎன் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறது இதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எவிடன்ஸாக இருக்கும். எங்களுக்கு யாருமே நாங்களாக போய் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணல, எல்லாரும் முன் வந்து ஃபண்ட்ஸ் தராங்க. இன்னும் 1 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே உட்கார்றதுக்கு ரெடியாக இருக்கும். பட் எங்களுக்கு நீங்கள் உடனே ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியே ஆகணும். We youngsters have created a revolution in this movement and this fire will just go on forever. அடுத்த கோரிக்கை தனி தமிழ்நாடு தான். இங்கே பாருங்க, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரான்னு அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாடுன்னு நாட்டை நம்ம தனியாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது அப்படி கேட்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. நாங்களாம் தமிழர்கள், நாங்கள் வடநாட்டுக்காரங்க கிடையாது, நாங்கள் தமிழர்கள். உப்பு போட்டு சொல்கிற ஓசமுள்ள ஆமனுங்க. நாங்கள் இன்றைக்கி குழந்தை குட்டிலேருந்து இல்லை 4 நாள் இரவும் பகலாக பாதுகாத்துன்னு இருக்கோம். நாங்கள் எவனாக இருந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். Okay, please all support the Jallikattu game and get behind it. எங்களுக்கு வந்தே ஆகணும்.